யாராவது தும்பினால் வாழ்க 100 அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்க காலங்களில் இருந்துதான் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இதுக்கான காரணங்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் எல்லா தொலைக்காட்சிகளையும் ராசி பலன் ஒன்று போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு வடக்கில் இந்த பிரச்சனை, தெற்கில் அந்த பிரச்சனை. உடனே நான் இந்த கடவுள்களை நம்ப மாட்டேன், எனக்கு கடவுள் என்னை காப்பாற்றுமா எனக்கு தெரியாது, ஆனால் நான் வச்சிருக்கிற இந்த நாய் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, கட்டெரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க, கட்டுக்கதை, அது அத்தனையும் கட்டுக்கதை, சத்தியமாக நம்பமானம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை ஊரார் தப்பாக பேசுவாங்க. இவன் தன்னுடைய மனைவி மேலே இருக்க காதலால் அதை நம்ப மாட்டான். ஆனால் இன்றைக்கி வாழ்வியல் முறையில் எல்லாருமே யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுறது. நீங்கள் 10,000 பேருக்கு நோட்டீஸ் அடித்து கொடுங்க, அப்படி கொடுத்ததுனால எங்கள் ஊரில் இருந்த ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிட்டார். இதை கிழிச்சு போட்ட ஒரு வீட்டில் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியோனின் அன்பான வணக்கம். நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது, யார் சொன்னாலும் அப்படியே நம்புறது. ஏன்னா சொன்னவர் சாதாரணமானவர் கிடையாதுங்க, பெரிய ஆள். சொன்னவர் யாரும் கிடையாதுங்க, ரொம்ப வேண்டப்பட்டவர். சில பேர் சொல்லுவாங்க முக்கியமான சோர்ஸ்லேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் தீர விசாரிக்காமையே நம்புறதுன்றது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் சிவகுமார் நடித்தது, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதான்னு ஒரு பாட்டு. அந்த படத்தில் அந்த நடிகை ஜாக்கெட்டு போடாத ஊரில் ஜாக்கெட்டு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பாட்டு வரி வரும், வட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவை கட்டெரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க, கட்டுக்கதை, அது அத்தனையும் கட்டுக்கதை, சத்தியமாக நம்பமானம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை ஊரார் தப்பாக பேசுவாங்க. இவன் தன்னுடைய மனைவி மேலே இருக்க காதலால் அதை நம்ப மாட்டான். ஆனால் இன்றைக்கி வாழ்வியல் முறையில் எல்லாருமே யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுறது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிட் நோட்டீஸ்லாம் வரும். இது நாங்கள் எங்கள் ஊரில் கனவுல கடவுள் வந்தார், நீங்கள் 10,000 பேருக்கு நோட்டீஸ் அடித்து கொடுங்க, அப்படி கொடுத்ததுனால எங்கள் ஊரில் இருந்த ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிட்டார். இதை கிழிச்சு போட்ட ஒரு வீட்டில் குழந்தை ஆக்சிடெண்ட் ஆகி சீரியஸாக இருக்குது, எனவே இந்த பத்திரிகையை உதாசீனப்படுத்துகிற வீட்டில் அபகாரியங்கள் நடக்கும்னு சொல்லிடுவாங்க. இது ஏன்டா வாங்கணும்னு சொல்லிட்டு ரோட்டில் வாங்கினவங்க பிரச்சனை ஆகிடும். 10,000 நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இவனுக்கு முடியாது. இந்த ஒரு சிக்கலில் என்ன பண்ணுறது தெரியாமல், கிழிக்கவும் முடியாமல், போடவும் முடியாமல் வீடுகளில் தேக்கி வச்சது இருக்குது. சில இடங்களில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் வாயிலேருந்து லிங்கெல்லாம் எடுத்தார். அவர் ஜெயிலில் போட்டாங்க. கடைசியாக ரெட்டை ஆயுள் தண்டனைலாம் கொடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் எழுதினாங்க முகநூலில், வாயிலேருந்து இவ்வளோ லிங்கம் எடுத்தியே, உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு 2 பேர் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான நம்பிக்கைகளுக்கு நம்ம நாடுகளில் தான் இருக்கா? நம்ம நாடுகளில் சொல்லுவாங்க, சார் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், இந்த பொருள் வேறு எங்கேயும் கிடைக்காது, இங்கே தண்ணி குடித்தா அப்படி இருக்கும், இந்த மரத்தை தொட்டில் கட்டினோன்னா குழந்தை பிறந்துச்சு, இந்த தண்ணி இனிக்கும், கடல் தண்ணி தான், ஆனால் இந்த கோயிலேருந்து மட்டும் தண்ணி இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு கறிக்கிற கடல் தண்ணி கூட இனிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது நம்ம நாடுகளில் தான் இருக்கா? இது மாதிரியான மூட பழக்கங்கள்னால் வெளிநாடுகளில் இருக்குது. கிறிஸ்துவ நாடுகளில் என்னென்னா 13ஆம் நம்பரை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் தான் ராசி, மற்ற நம்பர்லாம் பிரச்சனை, 8ஆம் நம்பர்லாம் கெடுதல் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவர்கள் அதிகமாக வாழ்கிற நாடுகளில் இந்த 13ஆம் நம்பரை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா 13ஆம் நம்பர் யூதாஸை குறிக்கிறது. இந்த லாஸ்ட் சஃபேர் சொல்லக்கூடிய அந்த கடைசி விருந்து இருக்குங்களா, இயேசுநாதர் உட்காந்து கடைசியாக சாப்பிட்ட விருந்தில் யூதாஸுடைய நம்பரு 13. இயேசுவோடு சேர்த்து 12 சீடர்கள், யூதாஸ் 13ஆக உட்காந்துட்டு இருந்தான், அதனால் 13ஆம் நம்பர் ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில நாடுகளில் சொல்லுவாங்க, இல்லை ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு விரட்டினது வெள்ளிக்கிழமை, அதனால் வெள்ளிக்கிழமை ஆகாது. இயேசு சிறுவையில் அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை, அதனால் வெள்ளிக்கிழமை ஆகாதுன்னு கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ள நாடுகளில். சில அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்னும் நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. யாராவது தும்பிட்டாங்கன்னு வச்சுக்கல, உடனே காட் பிளஸ் யூ அப்படின்வாங்க. நம்ம நாடுகளில் தமிழ் கலாச்சாரங்களில் இருந்தது. ஏன்னா யாராவது தும்பினால் வாழ்க 100 அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்க காலங்களில் இருந்துதான் சொல்கிறாங்க.
அமெரிக்காவில் வந்து இதுக்கான காரணங்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அவங்க தும்பினோன்னா காட் பிளஸ் யூ அப்படின்றீங்கன்னா, தும்பினோடனே ஆத்மா வந்து வெளியே போக ஆரம்பிச்சிருமா. காட் பிளஸ் யூனோடனே கடவுள் வந்து உடனே ஆசீர்வாதம் பண்ணுவாராம், உடனே ஆத்மா உள்ளே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அமெரிக்கா அப்படி இருக்குது. ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்ப மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 13ஆம் தேதி வரக்கூடாது. அப்படி வந்துச்சானா அது ரொம்ப மோசமான நாள், அது வந்து ஆகாது அப்படின்னு ஸ்பெயினில் நம்புவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொட்டாவி விடக்கூடாது, கொட்டாவி விட்டோம்னா நம்ம உயிர் வந்து வெளியே போயிடும், அதனால் கொட்டாவி விடும் போது வாயை பொத்தி கொட்டாவி விடணும் அப்படின்னு. இது மாதிரி ஒரு உலக மகா முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கொட்டாவி விடும் பொழுது வெளியே வரக்கூடிய காற்றை நீங்கள் வாயை வச்சு அடைச்சிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆனால் மரணம் சம்பவிக்கும். அதனால் சில பேர் வேணால் கொட்டாவி விடும்போது இப்படி வச்சு விடுவாங்க, இல்லை இப்படி வச்சு விடுவாங்க. ஏன்னா ஒரு வழியாக அப்படியே போய் ஆகணும். வெளியே வர காற்றை நீங்கள் டம்ப் பண்ணிங்கன்னா உள்ளே திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது அவங்க இறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை கொட்டாய் விட்டோம்னா ஆவி வெளியே போக வாயை மூடிக்கணும்னு சொல்லிட்டு சில மேலை நாடுகளில் இருக்குது. இதோடைய ஒரு மேலை நாடுகளில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த சுடுகாடு இருக்குங்களா, இடுகாடு இருக்குங்களா, கல்லறைகள் இருக்குங்களா, கல்லறைகளை யாராவது கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கை மூடிட்டு மூச்சு விடாமல் போவாங்க. ஏன்டானா உள்ளே இருக்க படுத்துட்டு செத்து போனவங்களாம் ஆச்சரியமாக இருக்கான். பார்த்தியாடா நம்மளால் மூச்சு விடாமல் செத்து போயிட்டோம், இவன் பர நல்லா மூச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறாமப்பட்டோம் நம்ம செத்துருவோமா. அதனால் இவங்க அந்த கல்லறையை தாண்டும் போது யாரும் மூச்சு விடாமல் எல்லாம் அமைதியாக மூச்சை டம்ப் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த கிராஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் நம்முடைய சமூகங்களில் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சிகரெட் பிடிக்கும் போது நண்பா மேட்சஸ் கொளுத்திட்டோம்னா 3 பேருக்கு வந்து கொளுத்தக்கூடாது, ஏன்டானா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சுதந்திர போராட்டம் காலங்களில் வந்து ஒரு சம்பவம் நடந்தால் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவர் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சொன்னாராம், பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கான சைன் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒருவேளை தோல்வியில் முடிஞ்சிச்சானா நான் வந்து லைட்டரை வந்து அந்த வெள்ளைக்காரனுக்கு 3 பேருக்கு பற்ற வைப்பேன். அப்படி பற்ற வைக்கிற சிக்னல் 3 பேருக்கும் பற்ற வச்சேன்னா, அந்த சிகரெட் பற்ற வைக்கிற நேரம் 3 பேருக்கும் இருந்த அந்த டைமிங் இருந்தால் நான் இருக்கிற அந்த மாளிகையை வெடிகுண்டு வச்சு தகர்த்துருக்கேன், நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்றதுக்காக. இவங்க நினச்சிட்டாங்க, ஒருவேளை ஒரே தீக்குச்சியில் 3 பேர் பற்ற வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறதா இல்லையா, கை சொட்டுக்கும். ஏன்னா தீக்குச்சி இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் கொளுத்தி ஒருத்தருக்காக கொளுத்தி முடியத்துக்குள்ளே கை சொட்டு போடும். இந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் நினச்சிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலங்களில் நினச்சிருந்தாங்க, இந்த கரண்ட்டு கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி வானத்துலேருந்து மின்னல் வருதுங்களே, அது வந்து சாத்தான் தான் வந்து அந்த மின்னலை அனுப்புது, நம்மளை சாகடிக்கிறதுக்கு அனுப்புது, அதோடைய சைன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மின்னலை பார்த்து பயந்தாங்க. உடனே அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது விரட்டுறதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பெரிய புத்தாச்சனத்தை பண்ணாங்க. சர்ச்சில் போய் அந்த மழை டைமில் மின்னல் வந்தால் போய் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மின்னல்ன்றது ஒரு மின்சாரத்துடைய பாய்ச்சல்ன்றது தெரியாமல் இந்த பெல்லு வந்து இரும்பில் தானே பண்ணிப்பாங்க, வெண்கலத்தில் தானே பண்ணியிருப்பாங்க, அது வந்து மின்சாரத்தை கடத்தும் இல்லைங்களா. அப்போ வந்து உயர்ந்த கோபுரங்கள் சர்ச்சுகளாக இருந்தது. இவங்க போயிட்டு பெல் அடிக்கிறாங்க, பேயை விரட்டுறன்னு சொல்லிட்டு பெல் அடிக்க போய் எல்லாம் அந்த சர்ச்சு மேலே விழுது. அப்போ அந்த மின்சாரம் கடத்திருக்குங்களா, அந்த லைட் ரிசீவர்ஸ்லாம் அப்போ இல்லாத காலத்தில் அது நேராக அந்த பெல்லில் பட்டு அவெல்லாம் செத்து போயிருக்கான். செத்து போனோன்னு பார்த்தீங்களா சாத்தான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, சாத்தான் தான் கொண்டுடுச்சு அப்படின்ற ஒரு இருந்துக்கிட்டே வாழ்க்கையில் ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் வந்து இது மாதிரியான மூடப்பழக்கங்களை இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா யாருமே மறக்க முடியாது. நமக்கு எல்லாருக்குமே அது இருக்குது. ஏதாவது ஒரு காரணங்கள் எப்படியோட சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, நீங்கள் இருக்கிற வீடு தான் டெய்லி நடந்து வரீங்க, யதார்த்தமாக இடிச்சிட்ருக்கோம், தெரியாமல் நீங்கள் இடிச்சிருக்கலாம். உடனே உட்கார்ப்பா, தண்ணி குடிப்பா, ஏதோ ஒன்று ஆக போகுதுப்பா. நீங்கள் அப்படி ஆக போகுதுன்னா அன்றைக்கி முழுக்க மூடு அப்செட் ஆகிடுவான். இன்றைக்கி காலையில் எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்து ராசி பலன் ஒன்று போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வடக்கில் இந்த பிரச்சனை, தெற்கில் அந்த பிரச்சனை. உடனே இவ எந்த பக்கம் போகிறதுலே தெரியல, எப்படியாவது ஒரு வடக்கு பக்கம் திரும்பி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக்கில் வந்து டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு ஒரு பக்கம் திருப்பிட்டுனே இருக்காங்க. ஐயோ இன்றைக்கி இந்த ராசியில் வந்து வடக்கில் நமக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் வடக்கில் போனால் ஆஃபீஸ்க்கே போக முடியாது. ஆனால் இவ்வளோ மூடப்பழக்கங்களை இருந்துகிட்டே இருக்குது. தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்குமே, தயவு செஞ்சு கேட்காதேன்னு தந்தை பெரியாரே சொல்கிறார். என் பேச்சு எவனும் கேட்காதீங்களா, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு 1க்கு 100 முறை யோசிங்க. யோசிக்கலைன்னா பிரச்சனை வரணும். ஒரு முறை தந்தை பெரியார் வந்து
ஒரு ஒரு சொற்பொழிவு பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் பக்கத்தில் எப்போவுமே ஒரு நாய் வச்சுருப்பார். அவருடைய ஒரு நாய் உட்காந்துட்ருக்கோம். அவருக்கு கீழே அந்த சிறுநீர் போகிறதுக்காக ஒரு சட்டியும் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே சட்டிக்காக சிறுநீர் போகிறதுக்காக டியூப் வழியாக. அப்போ அவர் உணர்ச்சியை சாப்பிட்டு பேசும்போது சொல்கிறாரு, நான் இந்த கடவுள்களை நம்ப மாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுமா எனக்கு தெரியாது, ஆனால் நான் வச்சுருக்கிற இந்த நாய் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் கடவுளை வணங்குறேன், நான் நம்புகிறேன், நீ அதை கல்லுன்னு சொல்கிறியே, நீ வச்சுருக்கிற நாய் உன்னை காப்பாற்றுன்றியே, நான் வேணா ஒன்று பண்ணலாம், இந்த கடவுள் நீ நம்புகிற கடவுளான்னு நினைக்கிற பற்றி அந்த நாய் அந்த அந்த தெய்வத்தை தூக்கி என் தெய்வத்து மேலே போடு, இல்லை ஏன் தெய்வத்தை தூக்கி உன் தெய்வத்து மேலே போடுவோம், எது உறுதியாக இருக்குன்னு. சிலை மேலே நாய் பட்டாலும் நாய் மேலே சிலை பட்டாலும் நாய் தான் சாக போகுது. அப்போ பெரியார் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எதுக்கு இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கும், ரத்தெல்லாம் வரும், வாங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற தெப்ப குளத்துக்கு போவோம், 2 சாமியும் தூக்கி உள்ளே போடுவோம், எந்த சாமி பவர்ஃபுல்லானதோ அந்த சாமி நீந்தி வந்துட்டோம் அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் நாய்க்குட்டி மேலே வந்துட போகுது. அதாவது வள்ளுவன் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. நீங்கள் யார் சொன்னாலும் டக்குன்னு பிளைண்டாக நம்பாதீங்க. எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அதை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். இப்போது திருக்குறளே எடுத்துக்கிட்டால் கூட எல்லாரும் ஒரு உரை எழுதியிருக்காங்க. மூவா ஒரு உரை எழுதியிருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, கலைஞர் எழுதியிருக்காரு, சலன் பாப்பா எழுதியிருக்காரு, இது மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்க தான் எழுதணுமா? இல்லை, நீங்கள் கூட எழுதலாம். உங்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உங்களுடைய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுபடி நீங்களும் எழுதி பாருங்கள். அது மாதிரி யார் சொன்னாலும் இவர் இப்படி தான் சொல்லியிருப்பார், இவர் இப்படி தான் இருக்குன்றதெல்லாம் சட்டம்லாம் கிடையாது. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களுடைய 6ஆம் அறிவுன்ற பகுத்தறிவை பயன்படுத்துவதன் மூலம் இந்த வாழ்க்கையை மிக மிக சந்தோஷமான வாழ்க்கையாக அமைக்க முடியும். மீண்டும் சொல்கின்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவோடு அறிவை துணை கொண்டு வாழுங்கள், வாழ்க்கை இனிமையாகும். நன்றி, வணக்கம்.